வணக்கம். நாளை பிப்ரவரி 1ஆம் தேதி 2026 பட்ஜெட்டே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் நமக்கு இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இது மாதிரி ப்ரீவியஸ் இயரில் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டிபெண்ட் ஆன் பட்ஜெட்டில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கிற அந்த விஷயத்தை வச்சு நிஃப்டி 50 ஒரு வால்டிலிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நாளை எப்படி ஒரு வால்டிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு கெஸ்ஸுக்கு வர முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற சார்ட் பார்த்திங்க அப்படின்னா 2021 பிப்ரவரி 1ஆம் தேதி எடுத்திருக்கோம். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக தான் இருந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே நமக்கு ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அந்த பட்ஜெட் டே அன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு டே தான் இருந்திருக்கு. ஸோ எந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. ஸோ அந்த லோவிலேருந்து க்ளோசிங் வரைக்குமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். கிட்டத்தட்ட ஒரு 670 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5% மூவ் அப்படிங்கிறது நிஃப்டி 50 இந்த இடத்துல நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஓவராக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 945.10 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது தான். க்ளோசிங் வரைக்குமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தாலும் அதுக்கடுத்த நாளும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் அப்பும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1% 140% பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப்பும் நடந்திருக்குது. அந்த கேப் அப்பில் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து அந்த கேப் அப் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு 250 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் ஏறி இருக்குது. ஸோ அப்போ ஓவராலாக பட்ஜெட் டேக்கு அடுத்த நாள் ஓவராலாக மார்க்கெட் எவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. நமக்கு 1070 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 2021 கிடச்சிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8% அப்படிங்கிற மாதிரி நமக்கு மூவ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2022. ஸோ 2022 அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக நடந்திருக்கு. இந்த ரேஞ்ச் பவுண்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோசிங் ஆகிருக்கு. கேப் அப் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 180 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி கேப் அப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போயிருக்கு. அதுக்கப்புறம் பட்ஜெட் டே அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேப் அப் எந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகலை. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அந்த டேவோட ஹையிலேருந்து லோ வரைக்கும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 380 பாயிண்ட் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்திருக்கு. அகெயின் சேம் டேவே இந்த இடத்துல கீழே இருந்து மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 360 பாயிண்ட் பக்கம் மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. கேப் அப் ஒரு 150 பாயிண்ட்டு, ஒரு நெகட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 380 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் ஒரு பாசிட்டிவாக ஒரு 360 பாயிண்ட் பக்கம் மேலே ஏறி இருக்குது. ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா ஒன் வே மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஒன் சைடு மார்க்கெட் ஃபுல்லாக பாசிட்டிவ். 2022 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ், மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2023. ஸோ 2023 ப்ரீவியஸ் டே, அதாவது ப்ரீ மார்க்கெட் டே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2023 பட்ஜெட் டே அன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நியர்லி ஒரு 120 130 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு ஒரு கேப் அப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1230 200 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஹையிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்கு. இந்த ஹையிலேருந்து டேவோட லோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 620 பாயிண்ட் ஒரு நெகட்டிவில் மார்க்கெட் கீழே ஒரு லெவல் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெக்கவர் நமக்கு நடந்திருக்கு. 620 பாயிண்ட் கீழே இறங்கி மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் பக்கம் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது
600 பாயிண்ட் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட் ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாகி வந்து முடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன் இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு நாள் ஒன் சைடு மார்க்கெட்டாக வந்து இருந்திருக்கு. 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர ஒரு வாலட்டில் டேவாக வந்து 2 நாள் நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2024 அப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மொத்த ட்ரேடிங் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 170 பாயிண்ட் மட்டும்தான் மார்க்கெட்டே வந்து மூவ் ஆயிருக்கு. அதுலேயும் வந்து இந்த குறிப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மணிலேருந்து ஒரு 12 மணி இந்த 1 மணிக்குள்ளே தான் வந்து 1 ஹவருக்குள்ளே தான் மொத்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டுமே. அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ டோட்டல் வந்து பயங்கரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நமக்கு ஒன் சைடு மார்க்கெட்டாக வந்து இருந்திருக்கு. 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வாலடைல் மூவ். 3ஆவது நாள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிச்சிருக்கு. இதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் 2024 வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்த நாள் நமக்கு வந்து ஒரு கேப் அப் போயிருக்கு பாருங்கள். அடுத்த நாள் வந்து கேப் அப் ஒரு 100 பாயிண்ட் போயிருக்கு. கேப் அப் ஆன இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. ஓவராலாக ஒரு 400 பாயிண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நடந்திருக்கு பாருங்கள். அடுத்த நாள் 2024 பட்ஜெட் அன்றைக்கி மூவ் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 420 பாயிண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. மறுபடியும் அந்த ஹையிலேருந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 320 பாயிண்ட் வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ 3 நாள் நமக்கு வந்து ஒரு வால்டைலான ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இந்த 2024 பட்ஜெட்டே அன்றைக்கி நமக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கல. ஸோ ஒரு கிளாரிட்டி அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை. அதுக்கு அடுத்தது அந்த பட்ஜெட்டோட அந்த சாதக பாதகம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் அடுத்த நாள் ஒரு மொமெண்டம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதோட ரியாக்ஷன் நமக்கு வந்து இப்படி வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2025 ஸோ பிப்ரவரி 1 முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு தான். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குங்களா 21. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. ஒரு 230 பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் டே வந்து ஒரு ஹை வந்து போயிருக்கு. ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டை வந்து இருந்திருக்கு. ஒரு நாள் மட்டும் நமக்கு வந்து ஒரு ஹை வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் பட்ஜெட் டே அன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளாட்டான ஓப்பனிங்லேருந்து ஒரு 930 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு ஹை வந்து போச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு 250 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கி மறுபடியும் என்ன நடந்திருக்கு, ஒரு புல் பேக் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் வந்து மேலே ஏறி இருக்குது. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹையிலேருந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ரொம்ப வாலடைலான ஒரு டே வந்து 2025 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 2025 இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை மார்க்கெட் வந்து சனிக்கிழமை வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து போயிருக்கு. மறுபடியும் ஒரு 230 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இருக்கிறதுலேயே வந்து 2025 பயங்கரமான ஒரு வாலடைலான ஒரு மூவ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 150 பாயிண்ட் அப் ட்ரெண்டு, 250 பாயிண்ட் டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் 200 பாயிண்ட் அப் ட்ரெண்டு, மறுபடியும் 250 பாயிண்ட் டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் வந்து ஒரு 230 பாயிண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. இருக்கிறதுலே வந்து 2025 பயங்கரமான ஒரு வாலடைல் டேவாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரீ பட்ஜெட் டேக்கு முன்னாடி நேற்று நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ஓவராலாக நமக்கு வந்து பட்ஜெட்டே அன்றைக்கி வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதிகப்படியான ஒரு வாலடைல் மூவ் தான் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வாலடைல் வந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமம். இந்த மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டும் ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து மாற்றி மாற்றி வந்து அடிக்குது. அதுவே அதிகப்படியான ஒரு மூவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ பெருசாக வந்து மார்க்கெட்டில் ரியாக்ஷன் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் நமக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு ஓரளவுக்கு
ஒரு வாலடைல் சின்ன ஒரு வாலடைல் அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும், ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு மூவ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். இதுவே வந்து மார்க்கெட் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ், பயங்கரமான ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிடைக்கிது, அந்த அம்சங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 500லேருந்து ஒரு 600 பாயிண்ட் மினிமம் வந்து நிஃப்டி 50ல் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எக்காரணத்தை வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ், கொஞ்சம் இன்டர்மீடியட்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். பட் பிகினர்ஸ் எக்காரணத்தை கொண்டும் ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.